கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். தேவ சிஸ்டர் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க சொந்தமா எழுந்துச்சு பாத்ரூம்குலாம் நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இது ஒரு எதிர்பாராத விஷயம். என்னோட வாழ்க்கையில என்னோட சாகுற வரைக்கும் நான் மறக்க முடியாத விஷயம். இது என்னன்னாக்கா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனிய நான் பார்த்தது கிடையாது. இந்த அளவுக்கு சீபாப்டன், கூஸ்பெரி வேல்ட் சும்மா 2 பொருள் தான் கொடுத்தோம். கொஞ்ச நேரத்துல ஏதோ சில முடக்கு தான் குடிச்சாங்க, கொஞ்சம் தான் குடிச்சாங்க. அதுலயும் ஐஸ் கட்டி மாதிரி ஆன உடம்பு இறக்க போற நிலையில அவங்க மறுபடியும் உயிர் தெம்பு கொடுத்து அவங்கள உயிர் வாழ வச்சிருக்குனாக்கா, அவங்களுக்கு வயசு 90 வயசு. ஒண்ணுல 90 வயசு அம்மா அவங்க. அப்ப இந்த அளவுக்கு அவ்வளவு குறுகிய நேரத்திலேயே அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்குனாக்கா என்னால நம்ப முடியல. இதுக்கு முதல்ல வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்யாக்கும் எம்டி சத்யன் பாத்யாக்கும் தான் நன்றி சொல்லணும். இது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க தெரியல. இது உண்மையிலேயே இந்த அளவுக்குள்ள ஆளையே காப்பாத்தி கொண்டு வர முடியுதுனாக்கா, நம்ம நார்மலா நம்ம வீட்லயோ அப்பா அம்மாவோ சகோதர சகோதரிகள் கூட்டாளிங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கா. சாதாரண அதாவது இனிப்புலாம் சர்வ சாதாரண விஷயம். இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா மத்த மத்த மெடிசன் எடுக்கலாம் பெரிய லெவல் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐஎம்சி ப்ராடக்ட் எடுத்தாக்கா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா டக்கு 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 குணப்படுத்திட்டு இருக்கு. பல ஹார்ட் பிளாக் எல்லாம் இல்ல, பிளாக்கே இல்லைன்னு அந்த அளவுக்குள்ள டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? சோ இவங்க மறுநாள் இவங்களுக்கு வந்து டோரியா ரொம்ப பிடிக்குமா, உடனே டோரியா வாங்கி கொடுத்துருக்காங்க. மறுநாள் உட்காந்து அது இன்னொரு வீடியோ அனுப்பியிருக்கோம் சாருக்கு. அதில் வந்து மறுநாளே உட்காந்து சீரியல் பார்த்துட்டு சிரிச்சு கை தட்டி சிரிச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாக்கா அன்னைக்கு கண்டு நாங்க கொஞ்சம் லேட் ஆயிருந்து ஐஎம்சி பொருள் இல்லாத இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு 9 நாள் அவங்க இறந்து. சரிங்களா? அந்த நிலைமைக்கு அந்த நிலைமையில இருந்தாங்க. நாங்க பார்த்த எங்களுக்கு தெரியும். எல்லாம் சுத்தி வந்துட்டாங்க அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம். இந்த நிலையில உள்ளதை காப்பாத்தி இருந்திருக்குனாக்கா ஐஎம்சி முடிஞ்ச வரைக்கும் நான் இதுல இருந்து நான் பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, தயவு செய்து ஐஎம்சிய யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் ப்ரோமோட் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து எல்லா சாப்பாடுல இருந்து காத்துல இருந்து எல்லாமே டாக்ஸிக் கலந்துருக்கு, வெக்சின் குத்திருக்கும். இதுல இருந்து நம்ம மீறி ஆரோக்கியமா ஒரு வாழ்க்கை வாழணும்னாக்கா கண்டிப்பா ஆயுர்வேதிக் பொருள் நம்ம சாப்பிட்டு ஆகணும். அதுல முதல் தரத்துல உள்ள நம்ம கம்பெனிய ஐஎம்சியை வந்து சாப்பிடும்போது இது வந்து எல்லாருக்கும் பரப்புங்க. எல்லாரோட நோயும் காப்பாற்றப்பட்டு நல்லா இருக்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு வந்த மைண்ட்ரிங் பிஸ் மிஸ்டர் பூவன் சார், பாபி சார், மிஸ்டர் மூர்த்தி சாருக்கு தான் இது வந்து எல்லா நன்றிகளும் நான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஐஎம்சி வளர்ந்துருக்குனாக்கா மைண்ட்ரிங் பீஸ் அந்த டீம் இல்லைன்னாக்கா கண்டிப்பா இந்த வெற்றியை வந்து நம்ம அடைஞ்சிருக்க முடியாது. வருமானத்தை ஒரு பக்கம் வைங்க, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பளித்து என்னை பேச வைத்ததுக்காக மூர்த்தி சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் சார். இதுதான் என்னோட டெஸ்டிமோனி. தேங்க்யூ. நன்றி நன்றி மிஸ்டர் செல்வம்.